ஹலோ பாஸ், நான் என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணிக்கிறேன். நான் ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறேன். என் பேர் அர்ஜுன். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக சிரித்ததும் சினிமாவை பார்த்து தான், அதிகமாக அழுததும் சினிமாவை பார்த்து தான். என்னோடய ஹாபிஸே திங்கிங், ஓவர் திங்கிங், டூ மச் ஆஃப் திங்கிங் தான். இப்படி அதிகமாக யோசிச்சு நான் 4 வருஷமாக பார்த்துட்டு இருந்த என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். என்னது வேலையை விட்டுட்டியா? என்னது வேலையை விட்டியா? ரைட்டு. ஏன்டா உடம்பு எதுவும் சரியில்லையா? சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் அர்ஜுன். எவ்வளோ ஆஃபர் வச்சிருக்கீங்க? தெரியும்டா, ஒரு நாள் இப்படி வந்து சொல்லுவேன், நல்லா தெரியும்டா. நெக்ஸ்ட் என்ன ஐடியா? சினிமாவா? சொல்லவே இல்லை. என்ன திடீர்னு? என் இன்ஸ்டாகிராமில் எடுத்த பாதி ஃபோட்டோவே அர்ஜுன் எடுத்து கொடுத்தது தான். அப்போவே கேமராங்கெல்லாம் நல்லா வைப்பான். என்னை வச்சு கூட 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது என்னாச்சுன்னு தெரியல, அதை நான் கேட்க விரும்பல. என்னை வச்சு கூட ஷார்ட் ஃபிலிம் எடுத்தலாம். என்னடா ஆச்சு அது? இவங்கெல்லாம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தான் நடந்துச்சு என்னோட பாஸ்ட்டில்? ஃப்ளாஷ்பேக். என்கிட்ட ஒரு கேங்ஸ்டர் கதை இருக்குது. சின்ன வயசில் அவன் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த செய்யாத தப்பெல்லாம் அவன் செய்கிறான். இதுதான் கதை. ஆனால் இந்த கதைக்கு நீ மொட்டை அடிக்கணும். ஆக்ஷன். சரி, ஓகே, பட் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குல்ல. மாப்ள லவ்ங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் மென்ட். அதை வந்து நீ ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்க முடியாது. லவ் இஸ் கிரேட்டஸ்ட் ரெஃப்ரெஷ்மென்ட் இன் லைஃப். ஆக்சுவலி லவ் இஸ் ஸ்வீட் when it's new, but sweeter when it's new. There is a no scale measurement in love. அச்சு, நீ இப்போ வேலையை விட்டது பெருசு இல்லை. எதுக்காக வேலையை விட்டையோ அதை கரெக்டாக பாரு. அதில் எப்படி சர்வை பண்ணலாங்கிறத பார்த்து பண்ணு. 2016, 17, 18, 19, 20. பேஷனில் தோற்றதாலும் லைஃப்பில் தோற்றுறாத. இதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனால் நீ பேஷனில் தோக்கணும்னு நான் சொல்லலை, அதுலேயும் ஜெயிக்கப்பாரு. திடீர்னு கூப்பிட்டு நான் ஃபுல் டைம் பேஷன் ஃபாலோ பண்ண போகிறேன், வேலையை விட்டுட்டேங்கிறான். என்ன பண்ணுவான்னு தெரில. அட்லீஸ்ட் எடுக்கிற வீடியோவாக லான்ச் பண்ணுவானான்னு தெரில. எடிட்லாம் பண்ணுவியா? பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் டிபி எடிட் பண்ணி காட்டு பார்ப்போம். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே மந்த் ஆனால் காசு கேட்பான். இப்போ வேலையை வேற விட்டுட்டான், என்ன பண்ண போகிறான்னு தெரில. டேய், நீ எடிட் பண்ணியிருக்கிறது சூப்பர்ரா, பரவாயில்லையே. டேலண்ட் இருக்க பையங்குள்ள. அவன் வேலையை விட்டாலும் அவன் ட்ரீமை நோக்கி தான் போகிறான். எப்போனாலும் காசு கேள்றா, நான் தரேன். லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். வாட் யூ திங்க் யூ பிகம். எப்போவுமே பாசிட்டிவான பீப்புள் கூட மட்டும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை எப்போவுமே எனர்ஜியாக வச்சுருக்கும். நெகட்டிவான பீப்புள் எல்லாமே உங்களை விட்டு தள்ளி வைங்க. என் மேனேஜர் என்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின், அடுத்த 10 வருஷத்தில் நீ எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்? என் பதில் எப்பவுமே ஒன்று தான், ஐ வாண்ட் பி எ ஃபிலிம் மேக்கர். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதான் ஃபுல் டைமாக இறங்கி ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுன் என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவனோட எய்ம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு நாளே கேட்கும்போது பார்த்தேன் அப்படின்னா, சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியே ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ப்ராஜெக்ட் பண்ணாமல் இந்த வீடியோ எடிட்டிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து நல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கணும். அப்படி எப்போ பார்த்தாலும் காலேஜில் வந்து பக்கத்தில் உட்காந்து கதை நாவல்னு பேசிகிட்டே இருப்பான். யாரோட ஆளுக்கு பர்த்டேனாலும் இவன் எடிட் பண்ணி தர வீடியோ நம்ம கொடுத்து தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். எங்கள்கிட்ட விட்டு கட்டுக்கதைனா சீக்கிரம் ஒரு திரைக்கதையாக மாற்றி சினிமாவில் கொண்டு வா, அதை பார்க்கறதுக்கு தான் காத்துட்ருக்கோம் நாங்கள். நீ போ அர்ஜுனே, நான் பின்னாடி இருக்கோம், ஜெயிக்காம மட்டும் திரும்பி வந்துடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஜாப் ரிசைன் பண்ணதுக்கு எனக்கு கேக் பண்ணாங்க. அந்த கேக்கில் கூட டேரக்டர்னு தான் போட்டிருந்தாங்க, ஃபியூச்சர் டேரக்டர்னு கூட போடல. ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போவே டேரக்டர். டேய், ஐவி ஓகேடா அப்படிங்கிற ஒரு டைலாக் மட்டும் சொல்லு. டைலாக் ஐவி ஓகேடா சொல்கிறா. ஆக்ஷன். லைஃப்பில் எல்லானாலையும் அவங்களோட ட்ரீமை பர்சியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அமையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செட்டில் இருந்து அர்ஜுன் அவன் வேலையை விட்டுட்டு அவனோட ட்ரீமை நோக்கி போகிறான். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இறங்கி சைடு அர்ஜுன் நாங்கள் இருக்கோம். என்னதான்டா பண்ண போற? அப்படி என்னதான்டா பண்ண போற? என்னதான் பண்ண போற? அப்படி என்னதான்டா பண்ண போகிற? என்னதான்டா பண்ண போகிற? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நான் கற்றுக்க வேண்டியது கடலளவு இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியது மலையளவு இருக்குது. அது எல்லாமே இறங்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அது எல்லாமே கண்டென்ட்டாக மேக் பண்ணி ரெகுலராக என் சேனலில் வீடியோவும் போட போகிறேன். கிரியேட்டிவிட்டிங்கிற பேரில் நான் பண்ணுற கிறுக்குத்தனங்களும், எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற பேரில் நான் பண்ண போகிற இடகோடான விஷயங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா, தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன், தெரியாதது தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட என் ஜெர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Wow, 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 wow.